மதிப்புக்கும் பாசத்திற்கும் உரிய எனதருமை சகோதர சகோதரிகளே, லூர்து அன்னை திருத்தலத்தை பற்றி உங்களோடு ஒரு சில வார்த்தைகள் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். லூர்து அன்னை திருத்தலம் சேத்துப்பட்டில் அமைந்திருக்கிறது. திருவண்ணாமலையின் மாவட்டத்தில் இது அமைந்திருக்கிறது. அங்கிருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. ஆரணிக்கு தெற்காகவும், போடூருக்கு கிழக்காகவும், வந்தவாசிக்கு மேற்காகவும், செஞ்சிக்கு வடக்காகவும் இருக்கிறது. இதனாலே 4 நகரங்கள் இணைகின்ற ஒரு பேரூராட்சியாக இது திகழ்கிறது. இங்கே வானளாவ உயர்ந்த கோபுரமுடைய லூர்து அன்னை மாதா காட்சியளிக்கிறார்கள். இந்த அன்னை இங்கே வந்து 100 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. இந்த அன்னையை இங்கே கொண்டு வந்தவர் அருள் தந்தை தாராஸ் அடிகளார். இவர் நம்முடைய வடார்காடு, அந்த காலத்தில் சொல்லுவாங்க, வடார்காடு மறை மாவட்டத்தின் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகிறார். கிறிஸ்தவத்தை இங்கே தூவியவர் அவர்தான். இறை வார்த்தையை எடுத்து சொல்லி ஏராளமான மக்களை கிறிஸ்துவுக்கு கொண்டு வந்தவரும் அவர்தான். அவர்தான் இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பியவர். 50 ரூபாயோடு கட்டி எழுப்பிய இந்த ஆலயம் 50 லட்சம் இருந்தாலும் இன்றைக்கு இதுபோல ஒன்றை கட்டிப்பிடிக்க முடியாது. இதை போல ஒன்றை நாம் நினைத்து பார்க்க கூட முடியாது. இந்த திருத்தலத்திற்கு பக்கத்திலே நல்ல பெரிய மலை ஒன்று இருக்கிறது. அதை மாதா மலை என்று சொல்வார்கள். அந்த மலையிலும் சிற்றாலயம் ஒன்றை ஏற்படுத்தி கடந்த 10 ஆண்டுகளாக அங்கே கிரிவலம் நடைபெறுகிறது. அந்த கிரிவலம் 1000 மக்கள் அந்த பௌர்ணமி சமயத்தில் அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது, திருப்பலி ஆற்றப்படுகிறது, அவர்களுக்கு நோய் நீங்கும் அந்த புனித நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நற்கருணை நாதரை ஏற்றி வைத்து அந்த குருவானவர் அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது உண்மையிலே நலம் பெற்று செல்லுகின்ற ஏராளமான மக்கள் அங்கே இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் மட்டுமன்றி மற்ற மதத்தினரும் வந்து இங்கே ஏராளமாக இவர்கள் பயன்பெறுகிறார்கள். இந்த திருத்தலத்திற்கு வருகின்றவர்கள் எல்லோரும் அன்னை மரியாளை வேண்டி ஆண்டவர் இயேசுவினுடைய அருளை பெற்று செல்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார்கள். அவர்களுக்கு மன அமைதி கிடைக்கிறது, குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கிறது, நினைத்த காரியங்கள் நடக்கிறது, அவர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, திருமண காரியங்கள் நடவாதிருந்தால் அந்த திருமண காரியங்கள் நடந்தேறுகிறது, பிசினஸில் தோல்வி அடைந்திருந்தால் அதை வென்று நல்ல வளமையுடைய வாழ்வு வாழவும் ஆண்டவர் அவர்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்வதனால் எண்ணற்ற மக்கள் இங்கே வந்து நலம் பெற்று வளம் பெற்று வாழ்வு பெற்று செல்வதை எல்லோரும் பார்த்து அகமகிழ்கின்றார்கள். நானும் கூட இந்த திருத்தலத்திற்கு வந்ததிலிருந்து ஆண்டவருடைய புதுமைகளை ஒவ்வொரு நாளும் கண்டறிகிறேன். இங்கு வருகின்ற மக்கள் இறை வார்த்தைக்கு செவிமடுத்து அதன்படி நடந்து மனமாற்றங்களை பெற்று ஒரு நல்ல வாழ்வு வாழ இந்த திருத்தலமானது மிகவும் ஒரு வாய்ப்பாக கருதப்படுகிறது. இந்த திருத்தலத்தில் நீங்களும் வந்து உங்களுடைய அருளை பெருக்கிப்படலாம். ஒவ்வொரு பௌர்ணமியும் மாதா மலையில் நாள் முழுவதும் ஆராதனையும் சிறப்பு கூட்டங்களும் நோயிலிருந்து விடுதலை அளிக்கக்கூடிய கூட்டங்களும் நடைபெறும். நீங்களும் அதில் வந்து பங்கேற்று ஆண்டவருடைய அருளை பெற்று செல்லலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் காலையில் 6 மணிக்கும் 8 மணிக்கும் மாலையில் 6 மணிக்கும் திருப்பலி நடைபெறும். அந்த திருப்பலியிலே இறைவனுடைய வார்த்தையை பீத்து கொடுக்கப்படும். அதை விவரித்து அந்த மக்கள் அதை பெறுகின்ற பொழுது உண்மையிலே அவர்களிடம் ஒரு மகிழ்ச்சி வந்து தங்குவதையும் இறை பிரசன்னத்தினால் அவர்கள் தூண்டப்படுவதையும் நான் பார்க்கிறேன். இது உங்களுக்கும் கிடைக்க வேண்டுமா? நீங்களும் இந்த திருத்தலத்தை நாடி வாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு எல்லா நலன்களையும் அருளுவார் என்று கூறி இதுவரைக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு நன்றியும் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். எங்கள் அன்பின் பரமபிதாவே,
எங்களை படைத்து பராமரித்து பாதுகாத்து வருபவரே, உம்முடைய அடைக்கலத்தை நாங்கள் நாடி வருகின்றோம். நீர் எங்களை அன்பு செய்கின்றவர். எங்கள் மீது வைத்த அன்பினால் உம்முடைய ஒரே திருமகனை இந்த உலகிற்கு அனுப்பி எங்களுக்காக அவரை பாடுபட வைத்தீர். சிலுவையில் அவர் தன்னுடைய உயிரை கொடுத்து எங்களை மீட்டருளினார் என்று விவிலியம் கூறுகிறது. நாங்கள் தவறு செய்பவர்கள், தவறி விழுபவர்கள், எங்களுக்குள்ளே பகைமையையும் பொல்லாப்புக்களையும் வளர்த்து கொள்பவர்கள், எங்களை நீர் மன்னித்தருளும். நாங்கள் நல்வழி வாழ்ந்து அன்பில் வளர எங்களுக்கு அருள்தாரும். ஒருபோதும் உம்முடைய அன்பிலிருந்து எங்களை பிரிந்து அகல விடாதே. உமது அன்பை எங்களுள் வளர்ந்து வர நீரே கிருபை செய்தருளும். அன்பை பெருக்கி என் ஆருயிரை காக்க வந்த இன்ப பெருக்கே இயேசுவே, நீர் எங்களுக்கு துணையாக இருந்து எல்லா குடும்பங்களையும், இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து பெருமக்களையும், ஏகே நிறுவனத்தில் இருந்து வெளிவருகின்ற இந்த காட்சிகளை எல்லாம் நீங்கள் கண்டுகளித்து ஆண்டவருடைய அருளையும் அவருடைய வரப்பிரசாதங்களையும் பெற அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த கேமரா ஒளிப்பதிவை செய்த ராஜேஷ் அவர்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டி இறைவா உன் பாதத்தில் சரணடைகிறேன். ஆமென்.